உங்க ரெஸ்யூமே நீங்க யாருன்றத சொல்லிடும். ஆனா உங்களோட கவர் லெட்டர் தான் உங்களோட ரெக்ரூட்டருக்கு நீங்க வேணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ண போகுது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கவர் லெட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப அண்டர்ரேட்டட் வேர்ட் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட். ஸோ நம்ம இன்னைக்கு அதை ஒரு ஃபார்மாலிட்டியா ட்ரீட் பண்ணாம மாத்தி யோசிக்கலாம். இதை நம்ம ஒரு 5 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸா பிரிச்சு ஒரு கவர் லெட்டர் எப்படி இருக்கணும், அதை படிக்கிறவங்களுக்கு சரி, அதே மாதிரி ATS ஸ்கேன் பண்ணிச்சுனாலோ ரெக்ரூட்டருக்கோ இம்ப்ரெசிவா அந்த கவர் லெட்டரை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். நம்மளோட கவர் லெட்டர் எப்படி மற்றவங்களோட கவர் லெட்டரை விட டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 1 வந்து ஓப்பன் வித் அ பர்சனல் ஹூக். நம்ம எப்பவுமே கவர் லெட்டர் எழுதும்போது ஐ எம் அப்ளைங் ஃபார் சோ அண்ட் சோ ரோல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எழுதி பழகிருப்போம். ஸோ அதை இன்னைக்கோட மறந்துடுவோம். ஒரு குவிக் ஸ்டோரி நம்ம எழுத போறோம். எதுக்காக எனக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு அப்படின்றத எழுதலாம், இல்லை எதுக்கு இந்த ரோல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத நான் எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்பவுமே ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ற கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணுன்றத என்னோட லாங் டேர்ம் கோலா வச்சிருந்தேன். ஸோ இப்படி ஒரு ரோல் நான் பார்த்த உடனே எனக்கு அப்ளை பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சிம்பிள் 1 லைன் கண்டிப்பா ரெக்ரூட்டருக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, நான் சும்மா அப்ளை பண்ணல, எனக்கு இந்த ரோல்ல உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத சொல்லும். ஸோ 1 லைன் ஹூக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளான வேர்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, பட் அது வந்து கம்பெனிக்கோட கோல்ஸ்க்கோ இல்லை கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ்க்கோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த கம்பெனி பற்றி படிச்சிருக்கீங்க, உண்மையிலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத ரெக்ரூட்டருக்கு காட்டும். ஸோ ஒரு பர்சனல் டச் இருக்கும்போது உங்களோட பர்சனாலிட்டி அதை பூஸ்ட் பண்ணி உங்களோட கான்ஃபிடென்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும், ரெக்ரூட்டரோட கான்ஃபிடென்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். 2வது விஷயம் என்னன்னா, ஹைலைட் ரிலவெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். நம்ம என்னென்ன அச்சீவ்மெண்ட் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றது எழுதணும். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஸோ அண்ட் ஸோ ப்ராஜெக்டில் நான் வந்து ஒர்க் பண்ணுறப்போ 30% சேல்ஸ் வந்து என்னால் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த கம்பெனிலையும் நான் ஜாயின் பண்ண உடனே நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்ட்ல கண்டிப்பாக என்னால் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். நான் ஒரு ஃப்ரெஷர் ஆச்சே, எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஆனால் நான் என்ன அச்சீவ்மெண்ட் காட்டுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சிம்போசியமோ இல்லை ஒர்க் ஷாப்போ கான்ஃபரன்ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை பேப்பர் ப்ரெசன்டேஷனில் போய் நீங்கள் அவார்ட் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்து உங்களோட ரெக்ரூட்டருக்கு காட்டும். ஸோ இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எழுத வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்ட தான் செய்யணும். ஸோ அப்போ தான் வந்து கம்பெனியோட நீடுக்கு உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்றத ரெக்ரூட்டர் வந்து பார்ப்பாங்க. ஸ்டெப் 3 வந்து என்னன்னா, எப்போவுமே நம்மளோட கவர் லெட்டரில் நம்மளை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எழுதவே கூடாது. நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட கோல்ஸ்க்கானதான், நம்மளை பற்றினதான் இல்லாமல் கம்பெனியோட கோல்ஸ்க்கு அலைன் பண்ணி இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டெப் 3 வந்து ஸ்பீக் டு தேர் கோல்ஸ் நாட் யுவர்ஸ். ஸோ எப்போவுமே வந்து கம்பெனி வந்து என்ன பார்க்கும்னா, நீங்கள் என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறீங்க, உங்களோட கவர் லெட்டர்லேருந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான் வந்து கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து கம்பெனியோட கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா, அவங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது ஒன்று இன்கேஸ் அவங்க ஆன்லைனில் போட்டிருந்தாங்கன்னா அதில் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கா, நம்மளோட ஸ்கில் டைரெக்டாக கம்பெனியோட கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து கம்பெனி இப்போ குளோபலாக எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்கு இல்லையா, அதுக்கு நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன். என்னோட பேக்ரவுண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் இருக்குது. ஸோ நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் எல்லாம் போட்டு கம்பெனிக்கு வந்து ஒரு குட் வில் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கிறது வந்துட்டு நம்ம ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எழுதுற மாதிரி கூட நம்ம நினச்சிக்கலாம். இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே, நான் ஏன் கம்பெனிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கம்பெனிஸ் எப்போவுமே பியாண்ட் நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தாண்டி எந்த கேண்டிடேட் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸ்டெப் 4 வந்து என்னன்னா, நம்ம வந்து முடிக்கும் போது எப்போவுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கால் டு ஆக்ஷனோட முடிக்கணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் செலக்ட் ஆகிட்டேனா இல்லையா அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறத விட, நான் சீக்கிரமே உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஜாயின் பண்ண உடனே 2025 இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்ல, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்ஃபிடென்ஸ் தான் வந்துட்டு ஒரு
ஒரு லாஸ்டிங் இம்ப்ரெஷன் வந்து ரெக்ரூட்டருக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ கவர் லெட்டர்ஸ் வந்து ரெஸ்யூமே போலவே வந்து ஸ்கில்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இல்லை, நீங்கள் என்ன வேல்யூ கிரியேட் பண்ண போறீங்கன்றதுலையும் இருக்கு. நான் என்கிட்டயே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், நான் யாரு, நான் என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ண போறேன், நான் எப்படி இந்த கம்பெனியோட மிஷன் அண்ட் விஷனோட அலைன் ஆக போறேன் அப்படின்றத நான் வந்து தெளிவா இருக்கணும். ஸோ ஒரு கவர் லெட்டர் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான டோரா மட்டும் இல்லாம அது ஜாப் கொடுக்க வேண்டிய ஒரு கீ அப்படின்றது நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு கவர் லெட்டர் எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்மளோட வாய்ஸா, நம்மளோட ஸ்டோரியா, நம்மளோட இம்பாக்ட் அந்த கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியதா நம்மளோட கவர் லெட்டர் இருக்கணும். அப்பனா மட்டும்தான் நம்மள ரைட் ஃபிட் அப்படின்னு சொல்லி ரெக்ரூட்டர் நினைப்பாங்க.